இன்றைய செய்திக்கு ஆதாரமாக 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். 2 நாளாகமம் 17வது அதிகாரம் 2வது வசனம். அவன் யூதாவின் அரணான பட்டணங்களிலெல்லாம் இராணுவத்தையும் யூதா தேசத்திலும் தன் தகப்பனாகிய ஆசா பிடித்த எப்பிராயமின் பட்டணங்களிலும் தானியங்களையும் வைத்தான். கவனியுங்கள், இன்றைக்கு யோசபாத் என்பவனை குறித்து அவனுடைய வாழ்க்கையிலே அவன் செய்த சில காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அந்த 2வது வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். யூதா என்கிற தேசத்திற்கு தான் இந்த யோசபாத் என்பவன் ராஜாவாக இருக்கிறான். இந்த யூதா தேசத்திலே அரணான பட்டணங்கள் இருக்கிறது. அரணான பட்டணங்கள் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? மதில் சுவர் உள்ள பட்டணம் என்று அர்த்தம். அந்த பட்டணத்திற்குள் எல்லா இடங்களிலும் இருந்தும் உள்ளே புக முடியாது. எல்லா நேரங்களிலும் அந்த பட்டணத்திற்குள் போக முடியாது. சில குறிப்பிட்ட வேளைகளிலே அந்த பட்டணத்தின் வாசல் திறக்கப்படும். அப்பொழுதுதான் அந்த பட்டணங்களுக்குள்ள போக முடியும். அதே போல சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா அந்த பட்டணத்தின் வாசலை பூட்டி விடுவார்கள். அந்த பட்டணத்திற்கு அப்படி ஒரு பாதுகாப்பு. இந்த யூதேயா தேசத்திலே சில பட்டணங்கள் இப்படி அரணான பட்டணங்களாக இருந்தது. ஆனால் மீதி பட்டணங்கள் அரண் இல்லாத பட்டணமாக, மதில் சுவர் இல்லாத பட்டணமாக இருந்திருக்கிறது. மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு சில பட்டணங்கள் இருக்கிறது. அந்த பட்டணங்கள் என்ன பட்டணங்களாம்? இந்த யோசபாத் ராஜாவுடைய தகப்பனாகிய ஆசா என்கிற ராஜா அவனுடைய நாட்களிலே யுத்தம் பண்ணி பிடித்த எப்ராயிமின் பட்டணங்கள். அந்த ஆசா என்பவன் யுத்தம் பண்ணி எப்ராயிமியருடைய பட்டணங்களை பிடித்து அதை தன்னுடைய தேசத்திற்குள்ளாக தனக்கு சொந்தமாக வைத்திருக்கிறான். அந்த யுத்தத்தில் எத்தனை பேர் மரித்தார்களோ தெரியாது, எத்தனை பேர் காயப்பட்டார்களோ தெரியாது, அந்த யுத்தத்திற்காக எவ்வளவு தியாகங்கள் நடந்ததோ நமக்கு தெரியாது. ஆனால் அவ்வளவு யுத்தங்களை பண்ணி ஒரு பட்டணத்தை, சில பட்டணங்களை பிடித்து அதை தேசத்திற்குள்ளாக வைத்திருக்கிறான். இப்பொழுது இந்த யூதேயா தேசத்திலே 3 விதமான பட்டணங்கள் இருப்பதை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். முதலாவது நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அரணான பட்டணங்கள் இருக்கிறது, அரண் இல்லாத பட்டணங்கள் இருக்கிறது, புதிதாக கொள்ளையாக கொண்டு வரப்பட்டிருக்கிற இல்லாவிட்டால் பிடிக்கப்பட்டிருக்கிற பட்டணங்கள் இருக்கிறது. எனவே யோசபாத் தன்னுடைய தேசத்தை பார்க்கிறான். தேசத்தை பார்த்து 3 விதங்களிலே இருக்கிற பட்டணங்களை பார்த்து அதிலே இந்த அரணான பட்டணத்திலே இராணுவத்தை கொண்டு வந்து வைக்கிறான். இராணுவம் என்றால் ஆங்கிலத்திலே ட்ரூப்ஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. போர் வீரர்கள், அவர்களை கொண்டு வந்து இந்த அரணான பட்டணங்களிலே நிறுத்துகிறான். மீதி அரண் இல்லாத பட்டணங்கள், இந்த எப்ராயிம் இடத்திலிருந்து பிடித்து வரப்பட்ட பட்டணங்கள், இந்த பட்டணங்களிலே தானியத்தை வைத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் கவனிங்க, சின்ன பிள்ளைகளை வச்சிருக்கிறவங்க மடியில் உட்கார வச்சுக்கோங்க. ஏன்னா ஆண்டோடைய வார்த்தை தான் எல்லாத்துக்குமே பேஸ். நீங்கள் வார்த்தையை விட்டுட்டு கடைசியை ஏன்ட்ட ஜோமன் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. வசனத்தை நல்லா உள் வாங்கி அந்த வசனத்துக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வார். சரி, இப்போ தானியம் என்றால் என்ன, இராணுவம் என்றால் என்ன என்பதை நான் யோசித்தேன். அதற்கு 4 வெர்ஷன் இங்கிலீஷ் பைபிளை நான் தேடி பார்த்தேன். எனக்கு அதில் சரியாக விளக்கம் கிடைக்கல. ஆனால் கடைசியாக அந்த 4 பைபிளில் இருக்கிற வார்த்தைகளெல்லாம் எடுத்து திரும்ப டிக்ஷனரியில் போட்டு பார்த்து இதுக்கு தமிழில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா கடைசியாக ஒரு வழியாக அதற்கான விளக்கத்தை கண்டுபிடித்தேன். இராணுவம் என்றால் மிலிட்ரி, அவங்க வருவாங்க போவாங்க. ஆனால் தானியம் என்றால் கேம்ப் என்று அர்த்தம். அங்கேயே கூடாரம் அடித்து அங்கேயே நிரந்தரமாக தங்கி விடுகிற இராணுவத்தினர். சில இடத்துலாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிராஃபிக் ஆகும்போது போலீஸ்காரர்கள் நிற்பார்கள். ஆனால் அந்த டிராஃபிக் காலி ஆயிடுச்சு, அன்டைம் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல போலீஸ்காரர்கள் ஒரு சில இடத்துல நிற்க மாட்டாங்க. நீங்கள் அதை கவனிக்கலாம். ஒரு சில நேரங்களில் அரசியல் தலைவர்கள் சில இடங்களுக்கு வரும்போது, சில விஐபிஸ் வரும்போது அந்த இடத்துல காவல்துறை பாதுகாவல் வைக்கப்பட்டிருக்கும். அவங்க வந்துட்டு போயிட்டாங்கன்னா திரும்ப அந்த காவல்துறையினர் அங்கு இருக்க மாட்டார்கள். ஆனால் மிலிட்ரி கேம்பில் அப்படி இல்லை. எப்போதும் காவலாளர்கள் அங்கேயே இருப்பார்கள். இராணுவத்தினர் எப்போதும் விழிப்பாக இருப்பார்கள். அவர்கள் அங்கேயே தங்கி இருப்பார்கள்.
அவருடைய உடைமைகள் எல்லாம் அங்கேயே இருக்கும். அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க. எத்தனை வருஷமானாலும் சரி, அந்த அரசாங்கம் அந்த கேம்பை காலி பண்ற வரைக்கும் அந்த இராணுவ வீரர்களுக்கு அங்குதான் வேலை. இப்ப கவனிங்க, யூதாவின் அரணான பட்டணத்திலே மிலிட்டரியை வச்சுட்டு எப்ராயிமிடத்திலிருந்து பிடித்து வரப்பட்ட பட்டணங்களிலே இவன் தானியங்களை வைப்பதற்கு என்ன காரணம்? யூதாவினுடைய அந்த மற்ற பட்டணங்கள், அரண் இல்லாத பட்டணத்தில் இவன் தானியங்களை வைப்பதற்கு என்ன காரணம்? யோசித்து பார்த்தபோது ஆண்டவர் ஒரு சிறிய வெளிச்சத்தை காண்பித்தார். ஆச்சரியப்பட்டு போனேன். என்ன தெரியுமா? எப்ராயிமிடத்திலிருந்து வரப்பெற்ற அந்த பெற்றுக்கொண்ட பட்டணம் அவனுடைய தகப்பன் மூலமாக இவனுக்கு கிடைத்தது. யூதாவிலே அரணில்லாத பட்டணம் தகப்பன் கஷ்டப்பட்டு சம்பாதித்து வைத்திருக்கிற காரியங்கள். இப்ப யோசபாத் என்ன யோசிக்கிறான்? ஐயா, இன்றைக்கு நான் இந்த சிங்காசனத்திலே நான் அமர்ந்திருக்கிறேன் ராஜாவாக. இன்று நான் எளிதாக இந்த சிங்காசனத்திலே நான் அமர்ந்து விட்டேன். அதற்கு காரணம், என் தகப்பனுடைய வயிற்றிலே நான் பிறந்தேன். என்னுடைய தகப்பன் ராஜா. எனவே ராஜாவினுடைய மகனாகிய நானும் ராஜாவாக சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறேன். நான் ராஜாவாக இருந்து ஆளுகை செய்கிற எனக்கு கீழே இருக்கிற தேசத்தில் சில பகுதிகள் பாதுகாப்பாக இருக்கிறது, இன்னும் சில பகுதிகள் பாதுகாப்பற்ற நிலைமையில் இருக்கிறது. நான் சிங்காசனத்திலே வரும்போது நானாக போராடி நானாக சண்டையிட்டு எதையும் நான் எனக்காக சேர்த்து கொள்ளவில்லை. என்னிடத்தில் இருக்கிறவைகள் எல்லாம் என்னுடைய தகப்பன் எனக்கு கொடுத்தது. எனவே என் பிதாக்களுடைய காரியத்தை அந்நியர் வசம் விட்டு கொடுப்பதற்கு நான் ஆயத்தமாயில்லை. என் பிதாக்கள் எனக்கு சம்பாதித்து கொடுத்த காரியம், என் தகப்பன் எனக்கு கஷ்டப்பட்டு சம்பாதித்து வைத்த காரியம், அதை எடுத்து அந்நியருக்கு கொடுப்பதற்கு நான் ஆயத்தமாயில்லை. அரணில்லாத இடங்கள் தான் எதிரிகளுடைய குறி. எதிரிகளுடைய கண்கள் பாதுகாப்பற்று இருக்கிற இடங்கள் தான். எனவே அந்த இடங்களைத்தான் அவர்கள் தாக்குவார்கள். எனவே அந்த இடங்களிலே நான் தானியங்களை வைக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய பிதாக்களுடைய ஆஸ்தியை, பிதாக்கள் வைத்த சுதந்திரத்தை நான் யாருக்கும் கொடுக்க முடியாது என்று சொல்லி பிதாக்களுடைய சுதந்திரத்திற்காக வைராக்கியம் பாராட்டினான் யோசபாத். 1 ராஜாக்கள் 21:2-3. ஆகாப் நாபோத்தோடே பேசி, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டிற்கு அடுத்திருக்கிறபடியால் அதை கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு. அதை பார்க்கிலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன், அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலைக்கிரயமான பணத்தை தருவேன் என்றான். நாபோத் ஆகாபை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்றான். கவனியுங்கள், ஆகாப் என்கிற ராஜா, அவனுடைய வீட்டுக்கு பக்கத்திலே நாபோத் என்பவனுடைய திராட்சை தோட்டம் இருக்கிறது. இந்த ஆகாபுக்கு ஒரு ஆசை வந்து விட்டது. இந்த நாபோத் என்பவனுடைய திராட்சை தோட்டம் நம்முடைய வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கிறது. இந்த தோட்டத்தை நாம் வாங்கிவிட்டால் இதை கீரை கொள்ளையாக்கி கொண்டு இதை மேற்பார்வை செய்கிறதற்கு, இதை அனுபவிப்பதற்கு நமக்கு எளிதாக இருக்குமே என்று சொல்லி தேசத்தை ஆளுகை செய்கிற அந்த ராஜாவானவன் இந்த நாபோத்தை கூப்பிட்டு கேட்கிறான், உன்னுடைய திராட்சை தோட்டத்தை நீ எனக்கு கொடுத்து விடு, அதற்கு பதிலாக இதைவிட நல்ல திராட்சை தோட்டத்தை நான் உனக்கு தருகிறேன். இல்லைன்னா உனக்கு திராட்சை தோட்டம் வேண்டான்னா இது எவ்வளவு விலை நீ சொல்லு, அதற்குரிய பணத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த ஆகாப் என்பவன் நாபோத்தினிடத்திலே கேட்கிறான். அதற்கு நாபோத் என்ன சொல்லுகிறான்? கேட்பது ராஜாவா இருந்தாலும் சரி, மந்திரியா இருந்தாலும் சரி, நீ கேட்கிற இந்த திராட்சை தோட்டம் என் பிதாக்களுடைய ஆஸ்தி, என் பிதாக்கள் எனக்கு கொடுத்து வைத்திருக்கிற சொத்து, அவர்கள் சம்பாதித்த சொத்து. இதை எடுத்து உமக்கு கொடாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக என்று சொல்லி அவன் அந்த பிதாக்களுடைய திராட்சை தோட்டத்தை கொடுப்பதற்கு மனமற்றவனாக தைரியமாக ராஜாவினிடத்திலே பதில் சொல்லிவிட்டான். அவ்வளவுதான். ராஜாவுக்கு ஈகோ வந்து விட்டது, ராஜாவிற்கு மனது வேதனை வந்து விட்டது. வேதம் சொல்லுகிறது, மனம் சலிப்பாக வேதனையோடு கூட வீட்டிற்கு போய்விட்டான். வீட்டில் போய் யோசித்து பார்க்கிறான், நான் ராஜா, நான் எவ்வளவு பெரிய ராஜா, இவ்வளவு பெரிய ராஜாவாகிய நான் கேட்டு
என்னுடைய ஆளுகைக்குள்ள இருக்கிற ஒருவன் எனக்கு இதை கொடாமல் போனானே என்று சொல்லி சாப்பிடக்கூட மனமில்லாதவனாக, மனம் சலித்து போனவனாக, சோக முகத்தை உடையவனாக சாப்பாடு வேண்டாம் என்று சொல்லி அமர்ந்து விட்டான். அவனுக்கு இருந்தாள் மனைவி ஏசபேல் என்பவள், பொல்லாதவள் என்று வேதம் சொல்லுகிறது. தன்னுடைய கணவனை பார்த்து கேட்கிறாள், ஐயா உம்முடைய முகம் வாடலா இருப்பது ஏன்? நீ ராஜாவாச்சுதே, என்ன பிரச்சனை உங்களுக்கு நீ? அப்போ அந்த ஆகாப் சொல்றான், இப்படி நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற திராட்சை தோட்டத்தை நான் கேட்டேன் நாபோத்துட்ட. அந்த நாபோத் என்ன சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னா, தர முடியாது நீ சொல்லிட்டான். நான் இதை விட நல்ல திராட்சை தோட்டம் தரேன் நீ சொன்னேன், இதை விட பெருசா தரேன் நீ சொன்னேன், தர முடியாது நீ சொல்லிட்டான். பணம் தரேன்னே, அதுக்கும் தர முடியாது நீ சொல்லிட்டான். உடனே கேட்கிற, ஏன் தர முடியாது நீ சொன்னா? அது அவங்க பிதாக்கள் வைத்த ஆஸ்தியா, அவங்க பிதாக்களுடைய சொத்தா, அதை கொடுக்க மாட்டேன் நீ சொல்லிட்டான். அப்படி நீ சொன்ன உடனே அவள் சொல்லுகிறாள், இதுதானே இது சில்லி மேட்ரு, வாங்க நல்லா சாப்பிட்டு நல்ல ரெஸ்ட் எடு, அவன் தரமாட்டேன் நீ சொன்ன தோட்டத்தை நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டணத்து மூப்பர்களுக்கு நிருபங்களை எழுதுகிறாள் ராஜாத்தி. என்ன எழுதுகிறாள்? உபவாசம் என்கிற நாளை நியமியுங்கள், நியமித்து அதிலே நாபோத்தை முன்பாக கொண்டு வந்து நிறுத்துங்கள், நாபோது தேவ தூஷணம் சொன்னான் என்று சொல்லுங்கள், ராஜாவை தூஷித்தான் என்று சொல்லுங்கள், சொல்லி அவனை கல்லெறிந்து கொலை செய்யுங்கள் என்று பட்டணத்து மூப்பர்களுக்கு அவர் நிருபங்களை எழுதுகிறாள். அந்த நிருபம் வந்தது. பட்டணத்து மூப்பர்கள் உபவாசம் என்று கூறினார்கள். இந்த நாபோத்தை முன்பாக கொண்டு போய் நிறுத்தினார்கள். உடனே ரெண்டு பொய் சாட்சிகள் வந்து சாட்சி சொன்னார்கள். ஏன்னா நியாயப்பிரமாணம் சொல்லுது, எந்த சாட்சியும் 2-3 வாக்கினாலே என்று அதை ஏற்றுக்கொள்ள கூடாது. 2 பேர் வந்து சாட்சி சொல்றாங்க, இவன் தேவனை தூஷித்தான், இவன் ராஜாவை தூஷித்தான். சொன்ன உடனே நியாயப்பிரமாண விதியின்படி, வேத வசனத்தின்படி, கர்த்தருடைய கட்டளைகளின்படி தேவனை தூஷிக்கிறவனும் ராஜாவை தூஷிக்கிறவனும் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். இது நியாய பிரமாணம் சொல்லுகிறது. அந்த நியாய பிரமாணத்தின்படி இந்த நாபோத் என்பவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் கல்லெறிந்து கொலை செய்தார்கள். கொலை செய்து முடித்த உடனே இந்த ராஜாத்தியாகிய ஏசபேலுக்கு செய்தி போகிறது, நாபோத் செத்து போனான். உடனடியாக அவள் தன் கணவனை பார்த்து சொல்லுகிறாள், எழுந்துரும் வாரும், நீர் விலை கொடுத்து வாங்குவேன் என்று சொன்ன திராட்சை தோட்டம் இப்பொழுது உமக்கு இலவசமா இருக்கிறது, இதை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை ஆகாபுக்கு அவள் கொடுத்தாள். பிதாக்களுடைய சுதந்திரம் அநியாயமாய் பறிக்கப்பட்டு ஆகாபு வசம் போயிற்று. இப்ப நான் சொல்ல போறது பின் குறிப்பு, இதை கொஞ்சம் சைடா வச்சுக்கோங்க. இவ்வாறு பிதாக்களுடைய ஆஸ்திகை அநியாயமாய் கொள்ளையடித்த ஆகாப் மேலே தேவனுடைய கோபம் எழும்பிற்று. கர்த்தர் கோபம் உண்டவரானார். தம்முடைய தீர்க்கதரிசியாகிய எலியாவை அனுப்பினார். போ ஆகாபிடத்திலே போ, ஆகாபிடத்திலே போய் இன்னென்ன பதிய சொல் என்று சொன்னார். ஆகாபை சந்திக்கிறான் எலியா. சந்தித்த உடனே ஆகாப் நடுங்குகிறான். என் பகைஞனே, என்னை கண்டுபிடித்தாயா? ஆம், கண்டுபிடித்தேன் உன்னை. நீ பிதாக்களுடைய சுதந்திரத்தை நீ எடுத்துக்கொண்டதில்லையா? நீ கொலை செய்ததில்லையா? எனவே தேவன் சொல்லுவதை கேள் என்று சொல்லி சொன்னான். எந்த இடத்திலே நாபோத்துடைய ரத்தம் சிந்தப்பட்டதோ அதே இடத்திலே ஆகாபுடைய ரத்தம் சிந்தப்படும். எந்த இடத்திலே நாபோத்துடைய ரத்தம் சிந்தப்பட்டதோ அதே இடத்திலே ஏசபேலுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கி தின்னும். ஆகாப் என்பவனுக்கு சுவரிலே நீர் விடுகிற நாய் முதற்கொண்டு இராதபடிக்கு ஆகாபின் வம்சத்தை நான் சங்காரம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்பதை சொன்னான். நடுங்கி போனான். உடனடியாக வஸ்திரத்தை கிழித்தான், ரெட்டை உடுத்தினான், சாம்பலிலே உட்கார்ந்து விட்டான். ஆண்டவர் மனம் இளகிவிட்டது. எலியாவை கூப்பிட்டு சொன்னார், எலியாவே இங்க வா. இந்த வார்த்தைகளை கேட்டவுடனே இந்த ஆகாபை பார், எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான் அல்லவா, எனவே நான் ஒன்று செய்ய போகிறேன். நான் சொன்ன தீங்கை எல்லாம் மாற்றப் போவதில்லை, ஆனால் அதற்கு பதிலாக ஆகாபின் நாட்களிலே நான் அதை செய்யாமல் அவனுடைய பிள்ளைகளுடைய நாட்களிலே நான் அதை செய்ய போகிறேன். தலைமுறை தலைமுறையாக நான் சங்காரம் பண்ண போகிறேன். பிதாக்களுடைய சுதந்திரத்தை அநியாயமாய் பறித்து கொண்டவனுடைய சந்ததி இந்த பூமியில இருக்கக்கூடாது என்று தீர்ப்பு செய்கிறேன் என்று சொல்லி பயங்கரமான கொடுமையான ஒரு காரியத்தை இந்த
ஆகாப் என்பவன் மேலே தேவன் அனுப்பினார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனவேதான் வேதம் சொல்லுகிறது பூர்வத்து எல்லைக்குறியை நீ மாற்றாதே, உன் பிதாக்கள் நாட்டின எல்லைக்குறியை நீ மாற்றாதே. பிதாக்களுடைய சுதந்திரம் அது நமக்கு உரியது, அவைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவைகளை நாம் அனுபவிக்க வேண்டும், அவைகள் நமக்கு உரியது. என் அன்பிற்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்று பல குடும்பங்களிலே பிரச்சனைகள், பல இடங்களிலே வேதனைகள். பிதாக்களுடைய சுதந்திரம் சரியாக பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுவது இல்லை. அதில் ஏதாவது ஒரு பிள்ளை ஏமாளியா இருந்தா மொத்தத்தை அந்த பிள்ளை தலையில மிளகா அரைச்சி யார் கொஞ்சம் உஷாரா இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாவற்றையும் சுருட்டி கொள்வது வழக்கம். சுருட்டப்பட்டவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு பங்காய் இருக்கிறார். அவர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஐயோ, பிதாக்களுடைய சுதந்திரத்தை அநியாயமாய் பறித்து கொண்டார்கள். என்னுடைய உறவினர்கள் பறித்து கொண்டார்கள், இவர்கள் பறித்து கொண்டார்கள், அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். ஐயோ, இன்றைக்கு நான் தனியாய் நிற்கிறேன், என் பிதாக்களுடைய சுதந்திரத்தில் நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன் என்று நினைக்கிறீர்களோ, பயப்படாதிருங்கள். உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு பந்தியை உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை கர்த்தர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். உங்கள் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவார், உங்கள் மீதிலோ கிரீடம் பூக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பயப்படாதிருங்கள். நீங்கள் 2 மடங்கு அல்ல 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். யார் ஏமாற்றினார்களோ அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இன்னும் சொத்து பங்கிடல, பங்கு போடணும், என் தம்பி ஏமாளி, என் தங்கச்சி ஏமாளி, எங்க அண்ணன் ஏமாளி, நம்ம கொஞ்சம் அப்படி சைடை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவை ஒதுக்கிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க பிள்ளைகளை உங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து விடுங்கள். உங்கள் சந்ததி பூமியிலே நீடித்திருக்காது. இப்போது யாரெல்லாம் உங்களுடையவைகளை சுருட்டினார்களோ அவர்களுக்கு கர்த்தர் செய்ய போகிறதை சொல்லுகிறேன். உங்கள் கண்கள் காண அவர்களை துன்மார்க்கர் என்று கர்த்தர் அடிப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். நீதி செய்கிற தேவன் வெளிப்படுவதை பார்ப்பீர்கள். அவர்கள் சந்ததி பூமியிலே நிலைத்திராது, அவர்கள் சந்ததி பேர் பெறாது, அவர்களுடைய சந்ததி புழுப்புழுப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். பிதாக்களுடைய சுதந்திரம் அது சாதாரணமானது அல்ல. இந்த நாபோத் சொல்லிவிட்டான், ஐயா, என்னுடைய ஜீவனே போனாலும் சரி நான் அதை கொடுக்க மாட்டேன். ஒருவேளை இது பழைய ஏற்பாடு, நான் பேச போறது இது இல்லை, ஆவிக்குரிய காரியங்கள்ல பேச போறேன். ஒருவேளை இந்த பூமியில உலக பிரகாரமான காரியங்கள்ல நீங்கள் ஏமாற்றப்பட்டிருந்தால் வாக்குவாதம் பண்ணாதிருங்கள். உங்களுக்காக வழக்காடுகிற தேவன் ஒருவர் உண்டு என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். அவர் யுத்தம் பண்ணுகிறவர், திக்கற்ற பிள்ளைகளுடைய தேவன், விதவைகளுடைய தேவன். அவர் உங்களுக்காக வழக்காடுவார். மனிதர்களோடு நீங்கள் வழக்காடாதிருங்கள், அமைதியா இருங்கள். கர்த்தர் எனக்கு தருவார் என்று அமைதியா இருங்கள், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். இந்த நாபோத் சொன்னான், ஐயா, என்னுடைய ஜீவன் போனாலும் பரவாயில்லை, நான் அதை கொடுக்க மாட்டேன். கடைசியில் அவனுடைய ஜீவனும் போய்விட்டது. அவனுடைய இரத்தத்திற்காக தேவன் பழி வாங்கினார், அமைதியா இல்லை. இன்னொரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 12வது அதிகாரம் 16, 17 2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 12வது அதிகாரம் 16 மற்றும் 17 2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். கவனியுங்கள், சேஷ்டபுத்திர பாகம் என்றால் என்ன? கற்பம் திறந்து பிறக்கிற முதல் ஆண் பிள்ளைக்கு கொடுக்கப்படுகிற விசேஷித்த ஒரு ஆசீர்வாதம் அது. எல்லாருக்கும் 10 ரூபாய் கொடுத்தாங்கன்னா சேஷ்டபுத்திர பாகம் இருக்கிற பிள்ளைக்கு 20 ரூபாய் கொடுக்கணும், 2 மடங்கு கொடுக்கப்பட வேண்டும். ராஜாவினுடைய பிள்ளையா இருந்தால் மூத்த பிள்ளை சேஷ்டபுத்திர பாகம் உள்ள பிள்ளை தான் ராஜாவாக மாற வேண்டும். இது கர்த்தர் கொடுத்த சுதந்திரம். இந்த சுதந்திரத்திற்கு உரியவனாக பிறக்கிறான் ஏசா. ஏசாவுக்கு சேஷ்டபுத்திர பாகம் இருக்கிறது. இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை உடையவனாகிய ஏசா வனத்திலே போய் காட்டிலே போய் வேட்டையாடி வரும்போது பசித்திருக்கிறான், களைத்திருக்கிறான்.
அந்த நேரம் அவனுடைய தம்பியாகிய யாக்கோபு நல்ல அழகா சிவப்பான கூழு வாசனையா அப்படி சமைச்சிட்டு இருக்கிறார். வந்த உடனே கேட்குறான், ஏசா தம்பி கொஞ்சம் போல கூழ் கொடுப்பான்னு கேட்குறார். கேட்ட உடனே ஏசா யாக்கோபு என்ன சொல்றாரு, அண்ணனை பார்த்து இதான் சரியான நேரம்னு பிஸ்னஸ் பேசுறாரு. அண்ணன்ட்ட என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு கொடுத்துரு, நான் கூழ் கொடுத்துட்றேன் அப்படின்றான். இந்த ஏசா ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே இல்லை. இது கூழு கொஞ்ச நேரம், இதை தாண்டி வீட்டுக்கு போனால் அம்மாட்ட கேட்டால் அம்மா கரிசோரே போட போகிறாங்க நமக்கு. இந்த ஒருவேளை சாப்பிடலன்னு நம்ம செத்துற போகிறோமா? இல்லை, நம்ம சாகாமல் நல்லா இருக்க போகிறோம். அதெல்லாம் இந்த ஏசா யோசிக்காம, இந்த சேஷ்டபுத்திர பாகத்தினுடைய வேல்யூ என்னன்னு தெரியாம, வேதம் சொல்லுகிறது இவன் சம்பாதித்ததல்ல சேஷ்டபுத்திர பாகம், பிதாக்கள் மூலமாக இவனுக்கு வந்து கொண்டிருக்கிறது. பிதாக்கள் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை இவன் அலட்சியம் பண்ணினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அற்ப நேரம் கூழுக்காக, ஒருவேளை பசி, ஒரு ஜான் வயிற்றிற்காக பிதாக்கள் கொடுத்த ஆசீர்வாதமாகிய இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை இவன் அலட்சியம் பண்ணினான், அலட்சியமாக தூக்கி எறிந்தான். அவன் சொல்லுகிற வார்த்தைகளை கவனியுங்களேன். அவன் அழகாக சொல்லுகிறான் பாருங்கள், நான் சாக போகிறேனே, எனக்கு என்னத்துக்கையா இந்த சேஷ்டபுத்திர பாகம்? எனக்கு எதற்கு இந்த சேஷ்டபுத்திர பாகம்? எனக்கு இப்போதைக்கு கூழு தான் அவசியம், எனக்கு கூழு கொடு போதும், சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு தேவையில்லை. அற்பமாய் எண்ணினான். வேதம் சொல்லுகிறது, பின்பு அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு அதை தேடியும் மாறுதலை காணாமலே போனான். கடைசி வரைக்கும் அவனுக்கு அது கிடைக்கவில்லையா? எனவே தான் வேதம் சொல்லுகிறது, அப்படி சீர்கெட்டு போன ஏசாவை போல இராதேயுங்கள். அற்ப நேர சந்தோஷத்திற்காக, அற்ப சாப்பாட்டிற்காக பிதாக்களுடைய சுதந்திரத்தை தூக்கி எறிந்த ஏசாவை போல இராதேயுங்கள் என்று சொல்லிவிட்டு அவன் ஒருவேளை போஜனத்திற்காக அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சரி, இதற்கும் நமக்கும் என்ன? இயேசுவிடம் சென்று, ஆண்டவரே, எனக்கு பரம்பரையாக வரவேண்டிய ஆஸ்திகள், எங்க தாத்தா சொத்து, எங்க அப்பா சொத்து, எங்க அண்ணன் ஏமாத்திட்டான், எங்க அக்கா ஏமாத்திட்டா, எங்க மாமா ஏமாத்திட்டாங்க, எங்க சித்தப்பா பெரியப்பாலாம் ஏமாத்திட்டாங்க, அதனால இப்ப நான் அவங்க மேல கேஸ் போடலான்ட்டு இருக்கிறேன், அவங்க கிட்ட சண்டை போடலான்ட்டு இருக்கிறேன். நான் சண்டை போடவா இல்ல கேஸ் போடவா? நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு கேட்டா, ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? இப்போ உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, விற்று. அநியாயமாய் உன்னிடத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறானா, விற்று. உங்ககிட்ட அங்கேயே கேட்கிறானா, வஸ்திரத்தையும் விற்று எடுத்துட்டு போறான். உனக்கு தர வேண்டியது நான் என்று இயேசு சொல்லி விடுகிறார். அப்படி இருக்க இந்த புதிய ஏற்பாட்டில் வாழுகிற நாம் எதற்காகவும் எப்பொழுதும் சண்டையிடக்கூடாது என்பது இயேசுவினுடைய போதனை. அது வேத வசனத்தினுடைய சாரம். திரும்ப சொல்லுகிறேன், புதிய ஏற்பாட்டில் வாழுகிற நாம் உலக பிரகாரமான காரியங்களுக்காக எப்பொழுதும் எதற்காகவும் சண்டையிடக்கூடாது. இதுதான் வேதத்தினுடைய சாரம், இதுதான் இயேசுவினுடைய போதனை. எனவேதான் நம்முடைய ஊழியத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிற அந்த சின்ன புஸ்தகமாகிய சிந்தனை துளிகள், அதில் பார்த்தீங்கன்னா முதல் பாயிண்டே என்ன போட்டிருப்பேன் அப்படின்னா, ஆவிக்குரியவர்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்காக எல்லாவற்றையும் இழந்து போகிறார்கள் என்று நான் எழுதியிருப்பேன். எல்லாவற்றையும் இழந்து போகிறவர்கள் தான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த பிதாக்களுடைய சுதந்திரத்திற்கும் எனக்கும் என்ன இருக்கிறது இந்த நாட்களில் என்பதை என்று ஒரு கேள்வியை கேட்டால், அதற்கு நாம் ஆரம்ப காலத்திலிருந்து நாம் வர வேண்டும். நமக்கு பிதாக்கள் என்ன வைத்திருக்கிறார்கள், இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 28வது வசனம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் மனிதர்களை ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார்? எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். ஆண்டு கொள்ள வேண்டுமானால்
அதிகாரம் இருக்க வேண்டும், ஆளுகை தன்மை இருக்க வேண்டும், அதாவது ஆளுமை தன்மை இருக்க வேண்டும். இவைகளெல்லாம் இருந்தால்தான் ஆளுகை செய்ய முடியும். மனிதர்களை உருவாக்கின தேவன் இந்த மனிதர்களுக்கு முன்பாகவே பூமியிலே சகலத்தையும் உருவாக்கிவிட்டு எல்லாவற்றையும் மனிதனுடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து நீங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆளுகை செய்கிறவர்களாக அவர் படைத்தார். ஆனால் யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 31வது வசனம், 14வது அதிகாரம் 30வது வசனம், 16வது அதிகாரம் 11வது வசனம், இந்த 3 வசனங்களையும் நீங்கள் வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். இந்த 3 வசனங்களிலும் ஒரு காரியம் இயேசு சொல்லுகிறார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறவன் வருகிறான். முழு உலகத்தை மாத்திரம் அல்ல, உலகத்தில் உள்ளவைகளையும் அவன் ஆளுகை செய்கிறான். அனைத்தும் அவன் வசமாய் போயிருக்கிறது. இன்றைக்கு முழு உலகத்திற்கும் அவன்தான் அதிபதியாய் இருக்கிறான். அவன் வருகிறான் என்று சொல்லி சாத்தானை அவர் அடையாளம் காண்பிக்கிறார் உலகத்தின் அதிபதியாக. இப்பொழுது நாம் யோசிக்க வேண்டிய காரியங்கள் என்ன? எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவனாக என்னை தேவன் சிருஷ்டித்தார். மனிதனை ஆண்டவர் சிருஷ்டித்து அவனுக்கு ஆளுகிற தன்மையை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்திருக்கும் போது இப்பொழுது உலகத்தை ஆளுகை செய்கிறவனாக சாத்தான் எப்படி வந்தான்? அவனுடைய கரத்திலே அதிகாரம் எப்படி போயிற்று? அந்த ஆளுமை எப்படி போயிற்று என்பதை நாம் யோசித்து பார்த்தால் அதற்கு விடை பாவம் என்கிற 3 எழுத்து. எப்பொழுது மனிதன் பாவம் செய்தானோ, பாவத்திற்கு அவன் அடிமையானானோ, பாவத்திற்கு அதிகாரியாகிய சாத்தான் மனுஷனிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் உரிந்து கொண்டான். மனுஷனிடத்தில் இருந்த அத்தனை காரியங்களும் அவனை தாண்டி வெளியே போக ஆரம்பித்தது. சாத்தான் எல்லாவற்றையும் கையிலே எடுத்து கொண்டான். தேவனால் அதிகாரம் பெற்றவனாக உருவாக்கப்பட்ட மனிதன், ஆளுகை செய்கிறவனாக உருவாக்கப்பட்ட மனிதன், ஆசீர்வதிக்கப்பட்டவனாக உருவாக்கப்பட்ட மனிதன் அந்தோ பரிதாபம், தேவ மகிமையை இழந்தான், கர்த்தர் கொடுத்த ஆளுகையை இழந்தான், அதிகாரத்தை இழந்தான், எல்லாவற்றையும் இழந்து அடிமையாக மாறி போனான், பரிதாபமாக மாறி போனான். இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், கொலோசேயர் 2வது அதிகாரம் 13 அதிலிருந்து 15வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். கொலோசேயர் 2வது அதிகாரம் 13லிருந்து 15 வசனங்கள் வரைக்கும். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும், அந்த வார்த்தைகள் எல்லாம் கவனியுங்கள். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாதவைகளினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களை, அந்த 2 வார்த்தைகளை கவனிக்கணும். அதுல முதலாவது வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது, உங்களுடைய பாவங்களினாலே மரித்தவர்களாயிருந்த நீங்கள். இது நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது, நமக்கு தெரிந்தது. 2வது ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் மாம்சத்திலே விருத்த சேதனம் பண்ணி கொள்ளாமல் இருந்தபடியினாலே நீங்கள் மரித்து போய் இருந்தீர்கள். இப்படி மரித்து போயிருந்த உங்களை அவரோடு கூட உயிர்ப்பித்து எப்பொழுது? ஞான ஸ்நானத்திலே. அதுக்கு முந்தின வசனங்களை வாசித்தால், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஒரு மனிதன் விசுவாசித்து மூழ்கி ஞான ஸ்நானம் எடுக்கும் போது அவரோடு கூட தேவன் எழுப்பி, கிறிஸ்துவோடு கூட நம்மை எழுப்பி, அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து, அது நியாயப்பிரமாணத்தை குறிப்பிடுகிறது, குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு. துரைத்தனம் என்றால் ஆங்கிலேயர்களை பழைய காலத்திலே துரைகள் என்று சொல்லுவார்கள். ஆளுகை செய்கிறவர்களை தான் துரைன்னு சொல்லுவாங்க. பழைய காலத்து ஆளுங்கன்னா தெரியும், வெள்ளக்காரங்க வராங்கன்னா துரை வராருன்னு சொல்லுவாங்க. துரை அப்படின்னா ஆளுகை செய்கிறவர்னு அர்த்தம். அந்த துரைத்தனங்கள், ஆளுகைகளையும், அடுத்தது அதிகாரங்கள், சட்டங்கள் எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு அவர் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே இயேசு வெற்றி சிறந்தார்.